இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். குடும்பத்தை குறித்து நாம் இன்னும் வேதாகமத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், அவளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வேதாகமத்திலே மத்தேயு 1 அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்க என்றால் குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்பங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. வம்ச வரலாறு, ஆதாம் ஏவாள் ஏவாளுக்கு இவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்படி வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவளுடைய குடும்ப காரியத்தை குறித்து பார்த்தோம் என்றால் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய சாராளையும் அழைத்து கொண்டு வருகிறார் குடும்பமாக. நோவா அவனுடைய வாழ்ந்த காலத்திலே தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு பேழையை உருவாக்க, அவங்க குடும்பம் மட்டும்தான் மீட்கப்படுகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஆனால் குமாரனையும் குமாரத்தையும் பெற்றான். தேவனோடு இருந்தான், ஆனால் குடும்பத்தையும் மறக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் என்னெல்லாம் செய்கிறோம்? சில நேரங்களில் சொல்லுவோம்ல, டிவி பார்ப்பதில்லை, நான் டிவியில் எந்த சீரியலும் பார்ப்பதில்லை, சினிமா பார்க்கறதில்லை, பாவமா சிக்ரெட்டா எதுவுமே செய்வதில்லை. ஆனால் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை, குடும்பத்தையும் பார்ப்பதில்லை. ஒரு குடும்பத்திலே என்ன நடக்கிறது என்று கணவனுக்கு தெரிவதில்லை, மனைவிக்கும் தெரிவதில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் குடும்பம் சென்று கொண்டிருக்கிறது. நியூஸ் பேப்பரை திருப்பி பார்த்தனா எல்லா இடங்களிலும் அங்கே ஒரு காரியத்தை பார்த்தனா கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை, தற்கொலை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு கதை என்று சொல்வதை விட ஒரு உணர்வு பூர்வமான ஒன்று. ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளிவருகிறது. அந்த புழுவை பூச்சி சாப்பிடுகிறது, அது நன்றாக வாழ்கிறது. அந்த பூச்சியை வண்டு சாப்பிடுகிறது, அதுவும் மிகவும் நன்றாக வாழ்கிறது. ஒரு நாள் அந்த வண்டை தவளை சாப்பிடுகிறது, தவளையும் மிகவும் நன்றாக வாழ்கிறது. தவளையை பாம்பு சாப்பிடுகிறது, பாம்பும் மிகவும் நன்றாக வாழ்கிறது. இப்படி பாம்பை பார்த்த அந்த கழுகு வானிலை வட்டமிட்டு கொண்டு தன் இரையை கவ்வி கொண்டு சென்று விட்டது. இப்போது கழுகும் நன்றாக வாழ்கிறது. ஒரு நாள் வேடன் வந்தான், அந்த கழுகை பிடித்து அதை வீட்டிற்கு கொண்டு போய் சமைத்து நன்றாக சாப்பிட்டான். அவன் நன்றாக வாழ்ந்தான். ஒரு நாள் அந்த வேடனும் இறந்து விட்டான். அவனை மண்ணிலே புதைக்கிறார்கள். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வருகிறது. ஒரு புழுவிலிருந்து ஒரு புழு, அதுக்கு இடையில இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இதுதான் மனிதனுடைய நம்மளுடைய வாழ்கின்ற வாழ்க்கை நெறி. புழுவில் தொடங்கி புழுவில் தான் முடிகிறது. அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கலாம். யோபுடைய குடும்பம், அவளுடைய மனைவி. யோபுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? அவளுடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒரே நாளிலே எல்லாம் இழந்து விட்டு இருக்கிறான். அவன் ஐஸ்வர்யம், அவனுடைய கனம், அவனுடைய பொருட்கள் எல்லாம் இழந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான்.
இப்போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் கரத்தில் வாங்கி ஆண்டவர் தான் எனக்கு தந்தார் எல்லாம். அந்த ஆண்டவர் கரத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற மனைவியை பார்த்து சொல்கிறார். மனைவி சொல்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவி செய்கிற காரியம். இந்த யோபனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா காரியத்தை இழந்து நிற்கும்போது அவனோடு யாரும் இல்லை, மனைவி இல்லை. அவனுடைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க, தூரத்துலேருந்து வந்து பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அவர்கள் சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த யோபுக்கு என்ன ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் 7 நாட்கள் அப்படியே உட்கார்ந்து அப்படி இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறார்கள், குறை குறை. இந்த குடும்பங்களிலே சூழல் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற உறவினர்கள். ஒருவேளை இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நினைப்போம். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு பிறகு அடுத்த ஒரு பிரச்சனை. குடும்பங்கள் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏதோ வாழ்கிறோம் என்ற வாழ்க்கையைத்தான் குடும்பத்திலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த இவருக்கு ஒரு மனைவியா, இந்த கணவருக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவியா, ஒரு ஜாப் போல, ஒரு வேலை போல சென்று கொண்டிருக்கிறோம். இந்த யோபுடைய அதிகாரத்தில் அந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது கடைசி நேரத்தில் யோபுடைய மனைவி அங்கே அவர்கள் இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது. அவர்களுக்கு பிள்ளைகள் 2 மடங்கு ஆண்டவர் திருப்பி ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த யோபுடைய மனைவியை குறித்து அங்கே எதுவும் கூறப்படவில்லை. அந்த யோபுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், அவர்கள் கெஞ்சி நிற்கிறான். உனக்கு எல்லாம் இருந்த ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் இருந்து ஒரே நாளில் அழிந்து விட்டது, அவன் கூட இருக்கிற அத்தனை பேரும் இல்லை. இப்போது அவன் ஒன்னே ஒன்று கற்றுக்கொண்டான், ஆண்டவர் மாத்திரம் அவர் கூட இருக்கிறார், பேசுகிறார். உன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபி என்று சொல்கிறார். இக்கட்டான சூழ்நிலையிலே நம்மளுக்கு துணை நிற்பது கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. குடும்ப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இந்த ஒன்று. ஒருவேளை நம்ம கூட இருக்கிற யாரும் நம்ம நிரந்தரமாக கடைசி வரை வருவதில்லை, வரப்போகுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய எல்லா சூழ்நிலையும் இழந்து நிற்கிற நேரத்திலே அவன் தேவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் ஒரு குடும்பத்தை மீட்கிறார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்மளும் கூட இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறோமா? பிரச்சனையை கண்டு ஒதுங்கி இருக்கிறோமா? உறவினர்களை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? குடும்பத்திலே மனைவி இல்லை கணவர் உங்களை ஒடுக்குகிறார்களா? ஆண்டவரை தூசிக்க சொல்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை தர வல்லவராக இருக்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் கூட எங்களை இயேசப்பாவுடைய கரத்தில் நான் கொடுக்குறேனப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இயேசப்பா நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். யோபு தன்னை தாழ்த்தி தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும்போது அவங்களுடைய குடும்பத்திலே இரட்டிப்பான நன்மையை செய்தது போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்தது போல, யோபு அறிந்தது போல நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை தருவீர் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலக்கே கிருபிதாவே, ஆமேன்.